பீஜமுடு டான் 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 டான். Subscribe to my channel and also press this bell icon. ஆளே இல்ல பெல்லு அதான் நீ இருக்கல்ல நான் ஓரமா தான்டா இருக்கேன் கொங்காங்கோ திமிரு. ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஹார்ட் ப்ரோக்கன் எமோஜி இருக்குல்ல, அந்த எமோஜி வந்து எப்படி கிராஃபிக்ஸ் அது பைத்தான் யூஸ் பண்ணி டர்ட்டில் பேக்கேஜ் யூஸ் பண்ணி எப்படி வரையுது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபைல் நியூ ப்ராஜெக்ட் போயிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்று நேம் கொடுத்துக்கோங்க, ஹார்ட் ப்ரோக்கன் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. மெயினில் இருக்கும், அந்த மெயின்லேயே நான் ஓப்பன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி முக்கியமானது டெர்மினலில் பிஐபி இன்ஸ்டால் டர்ட்டில், இதுதான் முக்கியமானது. ஏன்னா இதை வச்சு தான் நம்ம வரைய போகிறோம். டெர்மினல் அதாவது பிஐபி அதை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணணும், அப்கிரேட் பண்ணணும். பிஐபி இன்ஸ்டால் -- போட்டு அப்கிரேட் பிஐபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நான் காமிக்கிறேன். ஓகே, இதான் வந்துருச்சு. இந்த கமெண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அப்கிரேட் பண்ணோன்னா நீங்கள் ஓகே பிஐபி டர்ட்டில் இன்ஸ்டால் டர்ட்டில் நீங்கள் போட்டிங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம வந்து ப்ரோக்ராமுக்குள்ளே போவோம். இம்போர்ட் டர்ட்டில் கொடுத்தாச்சு. ஓகே, ஸ்க்ரீன் வர வைக்கும். டர்ட்டில் கேப்ஸஸ் தான் கொடுக்கணும், அதை பார்த்துக்கோங்க, அது முக்கியம். அதுக்கு பேக்ரவுண்ட் கலர் என்ன கொடுக்கணும்? ஒயிட். ஓகே, ஒயிட் கொடுத்துக்கலாம். ஒயிட் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். பிளாக் கொடுத்தோம்னா ரொம்ப டார்க்காக இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ நீங்கள் அந்த கலர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் லைன் இது என்ன, நம்ம டர்ட்டில் T.டாட் ஸ்பீடு அந்த மாதிரிலாம் கொடுப்போம். அதுக்கு வந்து டர்ட்டில் டாட் அப்படின்னு கொடுக்க முடியாது, அதனால் டீயாக அசைன் பண்ணிக்கிறேன் நான். ஜீரோ கொடுத்துக்கிறேன், டிஃபால்ட் வேல்யூ. ரோல் கொடுத்துக்கிறேன். இது வந்து நான் முன்னாடியே பண்ணி பார்த்து எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத நான் வித்தெல்லாம் அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி தான் நான் வச்சுருக்கேன். ஓகே, வந்து நம்ம இப்போ வந்து அந்த கர்வை டிஃபைன் பண்ணுவோம். அந்த ஹார்ட் கர்வில் வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். டூ ஹண்ட்ரட் டைம்ஸ் போகணும், அதுக்கு தான் கொடுத்துருக்கேன். செமிக்கோலன் மறந்துடாதீங்க. ரைட் சைடு 1 டைம் போகணும். ஃபார்வர்ட் 1 டைம் போகணும். அது ரேஞ்ச் வந்து 200 கொடுத்துருக்கேன். 200 டைம்ஸ் ரைட் சைடு ஃபார்வர்டு, ஒரு ரைட்டு ஒரு ஃபார்வர்டு, ஒரு ரைட்டு ஒரு ஃபார்வர்டு, அந்த மாதிரி போணுச்சுன்னா இந்த ஷேப் வந்துடும். ஒரு கர்வ் கொண்டு வந்துடலாம். அந்த கர்வ் இதை டிஃபைன் பண்ணிட்டோமா, வந்து பின்னாடி வந்து அந்த இடத்துல அந்த கர்வ் ஃபங்க்ஷன் நம்ம கொண்டு வருவோம். ஓகே, இப்போ ஹார்ட்டே டிஃபைன் பண்ணலாம். ஓகே, செமிகாலன் வந்துடாதீங்க. கலர் எப்படி இருக்கணும்? ஓகே, ரெட் கொடுத்துடலாம். 2 ரெட் வரணும்.
பிரேக் ஆகிருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு கலர் வரணும்ல. பிகின் ஃபில் கலர் ஃபில் ஆகணும். அதாவது ஃபஸ்ட்லேயே ஃபில் ஆகிட்டு வரணும் பிங்க்கு. அதுதான் லெஃப்ட். ஓகே 140 140 கொடுத்தாச்சு. கர்வ் ஃபங்க்ஷன் எடுத்து வந்துடலாம். அந்த இடத்துல லெஃப்ட்டு 140 போயிட்டு அதை 140ல் அந்த இதில் போயிட்டு ஃபார்வர்ட் 113 போகணும். போனதுக்கப்புறம் ஒரு கர்வ் ஃபங்க்ஷன் அந்த மேலே இங்கே கொடுத்துருக்கோம்ல அந்த கர்வ் ஃபங்க்ஷன் வந்து இந்த இடத்துல வரணும். ஓகே வந்துடும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோன்னா லெஃப்ட் சைட் போகணும். லெஃப்ட் சைட் எவ்வளோ போகணும் அப்படின்னா 120. வேறு ஓகே 120 போயிடும். அதுக்கப்புறம் ஒரு கர்வ் வரணும். கர்வ் ஃபங்க்ஷன் வந்துடுமா? 120 போனாங்க. ஓகே வந்துடும். நெக்ஸ்ட்டு ஃபார்வர்ட் 112 கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு எண்ட் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த ப்ரோக்ராம் நான் ஏற்கனவே பண்ணி வச்சுட்டேன். அதான் ரெஃபரன்ஸு அந்த ஒவ்வொரு இதாக கொடுத்து பார்த்து நான் எப்படி பண்ணேன்னா ஒன்று சொல்லுங்க எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போது இது வரைக்கும் இருக்கா, இது வரைக்கும் ரன் பண்ணிக்கலாம். இப்போ ஒன்று வந்துட்டு போயிடுச்சு. ஏன் இந்த ஃபங்க்ஷன் வரைக்கும் என்ன இருக்குன்னா ஒயிட் பேக்ரவுண்டு. இதுக்கப்புறம் நம்ம ஃபில் பண்ணலை. இருங்க நான் ஃபில் பண்ணிட்டு காமிக்கிறேன். என்ஃபில் பண்ணியாச்சு. ஓகே ஓ கீழே ஹாட் கமாண்ட் எடுக்கலாம். நம்ம ஹாட் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிக்கலாம். நான் வந்து அதாவது ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு எவ்வளோ போகணும் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து மட்டும் நானும் சும்மா ஒரு கால்குலேஷனை போட்டு தான் எவ்வளோ கொடுத்தா எவ்வளோ வருது அந்த மாதிரி தான் பண்ணி வச்சுருக்கேன். அதனால தான் இங்கே ப்ரோக்ராம் எடுத்து வச்சுருக்கேன். நான் அதை வச்சு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஹாட் நீங்களும் இதே மாதிரியே ஃபஸ்ட்டு ஒவ்வொரு லைனாக கொடுத்து பாருங்கள். ஒவ்வொரு லைனாக கொடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். பென் கலர் நம்மளுக்கு வந்து ஒயிட்டில் இருக்கணும். ஒயிட்டில் ஓகே பென் அப். ஓகே நெக்ஸ்ட் go to 0, come on. And 0. Okay. Pen down. கீழே போகலாம். ஓகே இந்த ஹார்ட் ஃபங்க்ஷனில் இப்போ இதை ப்ளே பண்ணி பார்க்கலாம், ரன் பண்ணி பார்க்கலாம். ஹார்ட் வருது. இப்போதைக்கு நம்ம ஒரு ஹார்ட் வரைஞ்சாச்சு. இப்போ இதை பிரேக் பண்ண போகிறோம். பிரேக் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஹார்ட் போட்டு ஜிக்ஜாக் கொடுக்கலாம். சார் அப்படின்னு ஒரு நேமை கொடுத்துட்டு ரேஞ்ச் வந்து 3 கொடுத்துக்கலாம். 3 இருக்கணும். இப்படி இந்த மாதிரி வரணும்ல, அது 3 சைடு வரணும். அதுக்கு என்னென்னா அப்படிங்கிறத டாட் லெஃப்ட் ஓகே ஃபார்வர்ட் 40 தான் கொடுத்துருக்கீங்க. ஓகே ரைட் ஓகே ரைட் 65 65
ஃபார்வர்ட் 40. ஓகே, இப்போ இந்த ஜிக்ஸாக்காக 3 டைம்ஸ் நம்ம ஜிக்ஸாக் பண்ண வச்சுட்டோம் ரேஞ்ச் 3 கொடுத்து. இப்போ நம்ம முன்னாடி வரைஞ்சோம்ல ஹார்ட், அதில் ஜிக்ஸாக் வந்துடும். இப்போ இந்த ஸ்பீடை நம்ம முன்னாடியே கொடுத்துருக்கோம். இதுக்கு இந்த ஸ்பீடு வந்து 10 கொடுத்துக்கலாம். 10 கொடுத்தா அந்த ஸ்பீடு கரெக்டாக இருக்கும். 10 கரெக்டாக இருக்கும். இதில் இந்த ப்ரோக்ராமில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க, கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் சால்வ் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு இது கொடுத்துட்டு என்ன ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். இது கொடுத்தா அந்த ஒயிட் பேக்ரவுண்ட் வரும். இந்த இதில் இந்த டிஃபைன் கர்வ், இதை டிஃபைன் பண்ணியிருக்கேன். கர்வ் எவ்வளோ தூரம் போகணும் அப்படிங்கிறத 200 டைம்ஸ் வந்து ரைட் 1 ஃபார்வர்ட் 1 அப்படி அந்த மாதிரி பண்ணுவோம். ஹார்ட் என்ன ரெட் கலரில் இருக்கணும், எந்த சைடு லெஃப்ட் சைடு போகணும், எவ்வளோ தூரம் ஃபார்வர்டு, எவ்வளோ தூரம். அப்புறம் அந்த கர்வ் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன்ல முன்னாடி, இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த இடத்துல 2 இடத்துலையும் வரணும். இந்த மாதிரி ஒவ்வொரு இதாக நீங்கள் கொடுத்து பாருங்கள், அப்போ தான் தெரியும். இப்போ இதோட நம்ம அவுட்புட்டை பார்க்கலாம். கரெக்டாக வந்துடணும். ஓகே, கரெக்டாக வருது. இந்த ஸ்பீடாக தான் வரும். பிரேக் ஆயிடுச்சு, பிரேக்கப் கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ நீங்கள் ஸ்பீடை எவ்வளோ வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 25 கொடுக்கலாம். 25 கொடுத்து ரன் பண்ணி பார்க்கலாம். மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் புரியும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு அதாவது பைத்தான் டுட்டோரியல்னு ஒன்று பேலன்ஸ் இருக்குது, இப்போ வந்து ப்ராஜெக்டாக பண்ணிகிட்ருக்கேன். அதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதை கண்டினியூ பண்ணுறேன். நான் ஃபுல் வீடியோவை போடலாம் அப்படின்ட்டு இருந்தேன். அது ஃபுல் வீடியோ போனால் அது சரி வராது, அதனால் நான் கண்டினியூவாக போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஏதாச்சும் ஒரு கிராஃபிக்ஸில் ஃபேஸ்புக், கூகுள் க்ரோம், இந்த மாதிரி கூகுள் க்ரோம் தான் ட்ரை பண்ணேன்னு சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் டைமில் கூகுள் க்ரோம் ட்ரை பண்ணலாம். ஓகே, பாய்.